வந்து அந்த படம் பார்த்தேன். இதுதான்டா போலீஸ். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான்டா போலீஸ் இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாச்சு. எப்பயுமே பெரிய ஹிட்டு ஆகிற படங்கள் பண்ணும்போது, இல்லை இந்த ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட்டு வரும் பாருங்கள் அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த அடிப்பட்டவுடனே திருஷ்டி அங்குஷம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு திருஷ்டி அப்படின்னு. ஸோ இது இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா தெரியாது. இப்போ வந்து எனக்கு ஃப்ராக்சரோடு நான் திருப்பி சத்தியம் தேட்டருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த பைக்கரும் பெரிய ஹிட்டாகும், நான் ஆக்சிடெண்ட் ஆன படமும் பெரிய ஹிட்டாகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கூட வந்து எங்களை ஆதரிக்கணும். April 3 இப்போ படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு படத்தை பார்க்கணும். அவ்வளோதான். ரொம்ப என்னோட பொண்ணுங்களை கூட கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஒரு வாட்டி மேலே வந்துட்டு போங்க. அவங்க அவங்க 2 பேரும் தமிழில் சினிமா நடிக்க ஆரம்பித்த பிறகு நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு நினச்சேன். முடியல. ஆனால் இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வந்தேன். சாரி So sorry biker team, this is not planned, but then அது அப்பா எப்போ இருந்தோம் நாங்கள் 2 பேர் நடிக்கிறது ஆரம்பிச்சப்போ இருந்து அப்பா வந்து தமிழ் மீடியா மீட் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் என் கூட வரணும், 2 பேர் நம்ம எல்லோரும் தமிழ் மீடியா மீட் பண்ணி நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போகணுன்னு சொன்னார். ஸோ உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பைக்கர் படம் அதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் இப்போ கம்மி தான். நீங்கள் எல்லோரும் படம் April 3 பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து April 3 நீங்கள் பைக்கர் படம் பார்த்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கணும்னு நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே நான் ஹீரோ சர்வானந்துக்காரு உங்கள் முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப அன்பாக ரொம்ப மதிப்போடு என்னை பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் படம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யூவி கிரியேஷன்ஸ் இந்த படத்தை பற்றி இந்த ப்ரொடக்ஷன் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கும்போது ஓஹோ ராயலாக ட்ரீட் பண்ணுறதுனா இப்படி தானா அப்படின்னு இந்த படத்தில் அதே ராயலாக ட்ரீட்மெண்ட் மாத்திரம் இல்லை. இந்த படத்துக்கு பெரிய முக்கியமான ஹீரோ யாருன்னா அபிலாஷ் ரெட்டி டைரக்டர் தான். அவரோட விஷயம்தான். பட் அவர் வந்து நினச்சதெல்லாம் எடுக்க விட்டார் ப்ரொடியூசர் வம்சிகார் அண்ட் அதர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களால தான் இந்த படம் வந்து இவ்வளோ நல்ல குவாலிட்டியோடு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ சர்வானந்தகார் பேசுவார்.